அண்மை செய்தி. முதலமைச்சர் தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்தில் 40 கட்சிகள் பங்கேற்பு என ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். அனைத்து கட்சி கூட்டத்தில் 21 கட்சிகள் புறக்கணித்திருப்பதாக ஒரு அண்மை செய்தியை பார்த்தோம். மேலும் விவரங்கள். சுபா வணக்கம். திமுக அழைத்திருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே 40 கட்சிகள் பங்கேற்பு என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 21 கட்சிகள் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டும் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் இதனை புறக்கணித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகின்றது. அதிமுக பாஜக அதே போல பாமகவில் அன்புமணி தரப்பு அதே போல டாக்டர் ராமதாஸ் தரப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் அவர்கள் செல்லவில்லை. ஒரு சிலருக்கு அழைப்பை கொடுக்கவில்லை. அதாவது அதிமுக பாஜக பாமகவினுடைய அன்புமணி ஆகிய தரப்புகளுக்கெல்லாம் இந்த அழைப்பை கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த சார் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஆதரிக்கக்கூடிய நிலையில அவர்களை இந்த கூட்டத்திற்கு அழைப்பது வீண் என கருதி திமுக அழைக்கவில்லை என்று தெரிகின்றது. சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியிலே தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். வைகோ அதே போல திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஆதரவு அமைப்புகள், அதே போல அங்க இருக்கக்கூடிய தேர்தலிலே பங்கெடுக்காத கட்சிகள் என்று அனைத்து விதமான கட்சிகளும் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 40 கட்சிகள் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். 21 கட்சிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். தேமுதிக இதில் பங்கேற்குமா பங்கேற்காதா என்ற சந்தேகம் இருந்து வந்த நிலையில தேமுதிகவும் பங்கேற்றிருக்கிறது. பார்த்தசாரதி இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார். அதே போல ஏசி சண்முகம், பாரிவேந்தர் உள்ளிட்டோரெல்லாம் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி, விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளும் பாமகவில் ராமதாஸ் தரப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் தனியாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில ஒரு திமுக மற்றும் திமுகவினுடைய ஆதரவு கட்சிகள் பெரும்பாலும் பங்கேற்று தற்போது இந்த கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. சார் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் சிறப்பு தீவிர சீர்திருத்தத்தை பொறுத்தவரையில அது தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய காரணத்தினாலே அது வாக்காளர்களுக்கு எதிரானது. குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை அவர்கள் பறிக்கக்கூடும் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இது தவிர பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் ஒவ்வொரு கட்சிகளும் வைத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே அனைத்து கட்சிகளுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, இந்த விஷயத்தை எப்படி அணுகலாம், இதில் ஏதாவது ஒட்டுமொத்தமாக போராட்டம் செய்யலாமா அல்லது சட்ட ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.